பாரத ராஜா சாருடைய மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாட்ட ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சொத்து கேட்டுக்கிட்டே இருந்தார். எனக்குள்ள சொத்தை பிரித்து கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். ஆனால் ஏதோ சில காரணங்கள்னால பாரத ராஜா சார் வந்து சொத்தை பிரித்து கொடுக்காம இருந்தார். பாரத ராஜா சார் மகன் சொத்தை வந்து பாரத ராஜா சார் கேட்க மனோஜ் பாரத ராஜா சார் வந்து கொடுக்க முடியாதுன்னு மறுக்க. ஸோ 2 பேருக்குமே பெரிய பிரச்சனை போயிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு டக் ஆஃப் ஆர் தான். 40-45 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது இன்னைக்கு 100 மடங்கு வந்து அந்த சொத்துக்கள் வந்து பெருகி கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடியை நெருங்குற சொத்து பாரத ராஜா சாருக்கு இருக்குங்கிறாங்க. அவர் வந்து மகனுக்கு சொத்து கொடுக்க கூடாதுங்கிற எண்ணத்தில் செஞ்சிருக்க மாட்டார், வாய்ப்பே கிடையாது. ஆனால் இது நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து தொழில் பண்ணி தொலைச்சிருவாரோ அப்படிங்கிற எண்ணத்தில் கொடுக்காம இருந்திருக்கலாம். அப்பா சொத்து உங்களுக்கு கொடுக்குறேன்ட்டார், என்ன எது உனக்கு கொடுக்குறேன் என்னென்ன கொடுக்குறேங்கிறதெல்லாம் சொல்கிறேங்கிறாரு. அன்னைக்கு சொல்லி ஃபோனை வச்சுட்டு சந்தோஷமாக சாப்பிட்டு படுக்க போனவர் அப்படியே மயங்கி விழுந்து இறந்துடுறாரு. பேசி சமாதானப்படுத்தி சென்னை கூட்டு வந்து ரிஜிஸ்டரே பண்ணிக்கிட்டாங்க. பாரத ராஜா சார் பேரில் இருந்த பல சொத்துக்கள் ஜனனி பேரில் வந்து மனோஜனுடைய மரணத்துக்கு அப்புறம் மாற்றப்பட்டது. அவர் வந்து கொடுக்கப்படுற இறுதி மரியாதையில் இதெல்லாம் செஞ்சிருக்கலாமா? அவங்க குடும்பத்தாருக்கே இது யோசிக்கணும்ல. எவ்வளோ பெரிய இயக்குனருங்க. அவருடைய இறுதி மரியாதை அவங்க குடும்பத்தார் அதுக்கான ஒரு நாகரிகம் காக்கணுமா வேணாமா? அங்க ஒரு கண்ணியம் காத்திருக்கணுமா வேணாமா? இந்த தள்ளுமுள்ளு தேவையா? கொஞ்சம் பொறுமையா இருக்கக்கூடாதா? இப்ப பாரத ராஜா சாருக்கும் அவர் மனைவிக்கும் பிரச்சனைங்கிறது சினிமாவில் இருக்கிற எங்களை மாதிரி ஆட்களுக்கு தெரியும். இது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரையும் பேச்சு பொருளா மாத்தி விட்டார். ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் நம்ம கூட ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்கார். சார் வணக்கம் சார். வணக்கம். வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. சார், சமீபத்தில் தமிழ் சினிமாவுக்கு மிக சோகமான ஒரு நிகழ்வு நடந்துருச்சு, பாரதி ராஜா சாருடைய அந்த இறப்பு அப்படின்றது. அதில் இன்னும் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி என்ன இருந்ததுன்னா, அவங்க மகளும் பாரதி ராஜா சார் மருமகளும் வந்து சண்டை போடுக்கிற மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்குறோம். உள்ள ராதிகா மேம் போய் சமாதானப்படுத்துகிறாங்க. என்ன நடக்குது, எதுக்காக இந்த சண்டைன்னு. எப்பயுமே வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கும் வீட்டுக்கு வர்றவங்களுக்கும் செட் ஆகாதுன்றதை நம்ம எல்லார் வீட்லேயும் பார்த்துருக்கோம். அப்படி ஒரு நிகழ்வாக தான் நம்ம பார்க்குறோம். என்ன இருந்தாலும் கேமராலாம் இருக்குன்ற பொழுது கொஞ்சம் கான்ஷியஸாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்கலாமேன்றதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ரொம்ப சரியான விஷயந்தான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பாரத ராஜா சார் அப்படின்னா தமிழ் மக்களின் அடையாளம். நிறைய படங்கள் அவர் வந்து மக்களுடைய வாழ்வியலை பற்றி பேசியிருக்காரு. அவருடைய எல்லா படங்கள்லையுமே பார்த்திங்கன்னா ஒரு கருத்து இருக்கும். அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கருத்தம்மா படம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா பெண் சிசுக்களை கொல்லுவாங்க அந்த உசிலம்பட்டி தேனி பக்கம்லாம். அதை எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா கருத்தம்மா படம் வந்து எடுத்திருந்தார். கருத்தம்மாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாரத ராஜா சாரோட அம்மாவோட பேர், அவங்க அம்மா பேர் அந்த படத்துக்கு வச்சுருந்தாரு. அதுக்கு அவார்டு கூட கொடுத்தாங்க. அந்த அவார்டு அவங்க அம்மாவை வச்சே வாங்க வச்சார். ஸோ இப்படி வந்து பல சிறப்புகள் கருத்தம்மா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், சமமான உரிமை கொடுக்கணும் பெண்களுக்கு. கருத்தம்மா மாதிரி ஒரு பொண்ணு வந்து எல்லார் வீட்லையும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருவை மையப்படுத்தி அந்த படத்தை எடுத்திருந்தார். அது அந்த மாதிரி படங்களை எடுத்த ஒரு உன்னத படைப்பாளி தான் பாரதி ராஜா சார். அவருடைய வீட்டில் அவருடைய இறப்புக்கு அப்புறம் பல விஷயங்கள் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே வேதனையாக இருக்குது. இதில் ரொம்ப ஆரம்பத்துலேருந்து சொன்னால் தான் புரியும். அது என்ன அப்படின்னா, பாரத ராஜா சாருடைய மனோஜ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாட்ட ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சொத்து கேட்டுக்கிட்டே இருந்தார். எனக்குள்ள சொத்தை பிரித்து கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். ஆனால் ஏதோ சில காரணங்கள்னால பாரத ராஜா சார் வந்து சொத்தை பிரித்து கொடுக்காம இருந்தார். ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலத்துக்கு அப்புறம் பிரித்து எடுத்துக்கிட்டோம்னு நினைச்சிருக்கலாம். சில பேர் அப்படி நினைப்பாங்க. இல்லைன்னா எப்படின்னா இப்போ சொத்தை கொடுத்தோம்னா படங்கிடம் எடுத்து நஷ்டப்பட்டுட்டு லாஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்ற ஒரு சிந்தனை, தகப்பனுடைய ஒரு மனசில் ஒரு எச்சரிக்கை உணர்வு அது இருந்திருக்கலாம். ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாரத ராஜா சார் மகன் சொத்தை வந்து பாரத ராஜா சார்கிட்ட கேட்க மனோஜ் பாரத ராஜா சார் வந்து கொடுக்க முடியாதுன்னு மறுக்க. ஸோ 2 பேருக்குமே பெரிய பிரச்சனை போயிட்டுருச்சு. ஒரு கடைசியாக ஒரு 4-5 வருடங்கள் பார்த்திங்கன்னா பாரத ராஜா சாருக்கும் மனோஜுக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு டக் ஆஃப் ஆர் தான். அப்பா சொத்தை கொடுக்க மாட்டேங்கிறாரு, நமக்கு தானே இந்த சொத்து, நம்ம தானே உரிமையாள் இந்த சொத்துக்கு, நமக்கு தர முடியாதுங்கிறாரு, நம்ம கொடுத்தா நல்லா இருக்குமே. இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா, மனோஜை பொறுத்த வரைக்கும் பாரத ராஜா சார் வந்து எப்படியாவது பெரிய நடிகன் ஆக்கணும்னு ஆசைப்பட்டார். பாரத ராஜா சாருடைய அறிமுகங்கள் கார்த்திக், நிலகல் ரவி, விஜயன்லேருந்து, சுதாகர்லேருந்து, நெப்போலியன்லேருந்து, ராதிகா, அப்புறம் ரேவதி, அப்புறம் ராதா, ரதி, சுகன்யா, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாருமே பிரபலங்களாக தான், பெரிய பிரபலங்களா, திரை பிரபலங்களா இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய பையனை அறிமுகப்படுத்தினார் தாஜ்மஹால் படத்தில். அது தோத்து போச்சு.
அதான் சொல்றேன்ல, எத்தனையோ பேரை அறிமுகப்படுத்தின ஒரு மிகப்பெரிய படைப்பாளி அவரோட பையனை வந்து அறிமுகப்படுத்தி தோத்துருச்சு அந்த படம். அது வந்து பையனை அடுத்து எப்படியாவது நடிகனாக்கணும்னு பெரும் முயற்சி எடுத்தார். அந்த காலகட்டத்தில் அல்லி அர்ஜுனான்னு ஒரு படம்லாம் அவரே தயாரிச்சாரு. சரணை விட்டு டைரக்ட் பண்ண சொன்னாரு. நம்ம சரியில்லை, சரணை பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பண்ணாரு. என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு, ஆனால் நடக்கல. இயக்குனர் ஆக்கிடணும்னு நினைச்சாரு, அதுவும் நடக்கல. ஸோ மகனை பொறுத்த வரைக்கும் ஒரு திரையில ஒரு பெரிய பிரபலமாக்கணும்னு நினைச்சாரு. அவருடைய கனவு அதுவா இருந்தது, ஆசை அதுவா இருந்தது. ஆனா வந்து அது நிறைவேறாமே போயிடுச்சு. ஸோ மனோஜை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வெங்கட் பிரபு, பிரேம்ஜி, அப்புறம் வந்து கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா, சூர்யா, கார்த்தி, இப்படி அந்த காலகட்டத்தில் ஒரு செட் இருந்தாங்க இல்லையா, அந்த சரண், எஸ்பிபி உடைய மகன் சரண், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்றா படித்தவங்க, ஒன்றா சுற்றுனவங்க, ஒன்றா வந்து ஜாலியாக சின்ன வயசில் பார்க்க பேச இருந்த ஒரு 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 செட்டுன்னு வச்சுக்கோங்களேன். பிரபலங்களுடைய மகன்கள் ஒரு செட்டாக இருந்தாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து அவங்கவுங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை தேடி செட்டில் ஆயிட்டாங்க. சூர்யா, கார்த்திக் ஆகட்டும், யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கட் பிரபு எல்லாருமே செட்டில் ஆகிட்டாங்களா. மனோஜ் பெருசாக வர முடியல. அதனால் என்னென்னா, அப்பாவுடைய சொத்தை கொடுத்தா நம்ம ஏதாவது இதில் பிஸ்னஸ் பண்ணலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஒன்று இருக்குது பாரத ராஜா சருக்கு, எல்லாருக்கும் தெரியும், நீலாங்கரையில். அதுவே ஒரு 60 கோடி. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா 9 கிரவுண்டு காளிமனை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வலசரவாக்கத்தில் ஒரு நாயுடு ஹால் பில்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டி நகரில் கிருஷ்ணா ஸ்ட்ரீட்னு ஒரு பழைய வீடு அங்கே தான் இருந்தாங்க. சேட்பட்டில் ஒரு வீடு, டி நகரில் வந்து ஒரு ஸ்டுடியோ, இப்படி நிறைய சொத்துக்கள். தேனியில் அந்த காட்ரோடுன்னு சொல்கிறாங்கல்ல, அங்கே வத்தலகுண்டில் அதெல்லாம் ஏக்கர் கணக்கில் சொத்துக்கள், பல கோடி சொத்துன்றாங்க. பாரதராஜாவோட சொத்து 40-45 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது இன்னைக்கு 100 மடங்கு வந்து அந்த சொத்துக்கள் வந்து பெருகி கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடியை நெருங்குற சொத்து பாரதிராஜா சாருக்கு இருக்குங்கிறாங்க. ஸோ மனோஜ் என்ன நினைச்சார் அப்படின்னா, நம்ம தான் இந்த சொத்துக்கு அதிபதி, நமக்கு அப்பா அந்த சொத்தை வந்து கொடுத்தாருனா நம்ம ஏதாவது பண்ணலாமே. அதாவது சரிபமாக பங்கா கூட ஒரு பிரித்து கேட்கல. ஒரு 200 கோடி சொத்தை கொடுத்தா நம்ம ஏதாவது தனியாக நம்ம பிஸ்னஸ் பண்ணலாமே, நம்மளோட லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணலாமே. என்ன அவங்கெல்லாம் சம்பாதிக்கிறாங்க, யார் நம்ம இவர் வெங்கட் பிரபுலேருந்து பல பேர். இவருக்கு வருமானம் இல்லை. அப்படி ஒரு எதிர்பார்ப்பில் கேட்டார். ஆனால் பாரதிராஜா சார் ஏதோ ஒரு காரணத்தினால கொடுக்க மறுத்துட்டாரு. அது ஒரு பெரிய போராட்டங்கள் நடந்துட்டது. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா பாரதிராஜா சாருக்கும் மனோஜ்க்கு இந்த மாதிரி வாக்குவாதம் வரும்போது பாரதிராஜா சார் வந்து மகனை அடிச்சிட்டாரு. ஆமாம், இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் வெளியில தெரியாது. அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே போய் கதவை பூட்டிட்டு கதறி அழுதுருக்காரு. அப்புறம் அவரை சமாதானப்படுத்துறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. ஏன்னா ரொம்ப நேசிச்சார் மகனை ரொம்ப நேசிச்சாரு. அவர் வந்து மகனுக்கு சொத்து கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் செஞ்சிருக்க மாட்டார், வாய்ப்பே கிடையாது. ஆனால் இது நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து தொழில் பண்ணி தொலைச்சிருவாரோ அப்படிங்கிற எண்ணத்தில் கொடுக்காம இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழல் என்ன ஆகி போச்சுன்னா, அப்பாவுக்கும் மகனுக்கும் பேச்சுவார்த்தையே இல்லாத ஒரு காலகட்டம் வந்துருச்சு. மகன் இறந்து போனார் இல்லையா, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாரதராஜாவுக்கும் மகனுக்கும் மனோஜுக்கும் பேச்சுவார்த்தையே இல்லை. திடீர்னு ஒரு பின்னடைவு, அது யாருமே எதிர்பார்க்கல. அந்த பின்னடைவில் பார்த்தீங்கன்னா வாழ்வு அறுவை சிகிச்சை, மாற்று அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம். அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஆப்ரேஷன் தான் அன்னைக்கே டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி அது வெளியில் வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. 15 நாள் ஆயிடுச்சு. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு அந்த பாரதிராஜா சாரோட நிறைய இயக்குனர்கள் வந்து ரொம்ப கூடவே இருந்தாங்க. அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க, பேர் வேண்டாம். அந்த இயக்குனர்கள்ட்ட எல்லாம் மனோஜ் வந்து பேசியிருக்காரு. இந்த மாதிரி சொத்து கேட்குறேன், தரமாட்டேங்கிறாரு அப்பா, பிடிவாதம் பிடிக்கிறாரு, எனக்கு பொண்டாட்டி 2 பிள்ளைங்க இருக்குது, என்னோட லைஃப் ஸ்டைல்னு ஒன்று இருக்குது, கொடுக்கலாமே அப்படின்னு சொன்னப்போ அவங்கெல்லாம் பாரதிராஜா சார்கிட்ட போய் பேசியிருக்காங்க. கொடுத்துடலாம் சார், மனோஜ் உங்கள் பிள்ளை தானே சார், நாளைக்கு அவருக்கு தானே சார் கொடுக்க போகிறீங்க, கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொன்னோடனே சரின்ட்டார். வர சொல்லுங்க, இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு வர சொல்லுங்க, கொடுக்குறேன்னு சொன்னோன்னே இதை வந்து அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. மனோஜ் சந்தோஷமான விஷயம், அப்பா சொத்து உங்களுக்கு கொடுக்குறேன்ட்டார். என்ன எது உனக்கு கொடுக்குறேன், என்னென்ன கொடுக்குறேங்கிறதெல்லாம் சொல்கிறேங்கிறாரு. இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு நீ வந்துரு நீலாங்கரை வீட்டுக்குங்கிறார். இவர் சேட்பட்டில் இருக்கார், வீட்டுக்கு வந்துருங்கிறார். அன்னைக்கு சொல்லி ஃபோனை வச்சுட்டு சந்தோஷமாக சாப்பிட்டு படுக்க போனவர் அப்படியே மயங்கி விழுந்து இறந்துடுறாரு. அதாவது சடனாக வந்து கொலாப்ஸ் ஆகிட்டார், திடீர்னு கொலாப்ஸ் ஆகிட்டார். எப்படி கொலாப்ஸ் ஆனார்னு யாராலையுமே சொல்ல முடியல. விழுந்தவர் இறந்துட்டார். இதை வந்து பாரதிராஜா சார்ட்ட சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு வந்து தயங்கி போய் சொல்லியிருக்காங்க. அவர் அப்படியே இடி இறக்குன மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு விழுந்தவர் தான். அதுக்கப்புறம் அவரால் எந்திரிக்கவே முடியல. அவர் ரொம்ப சென்சிட்டிவான ஆள்.
அதாவது தாங்க மாட்டார் இந்த மாதிரியான இழப்புகள்லாம். அதுவும் மகனுடைய இழப்பு வந்து அவரால் தாங்கவே முடியல. நீங்கள் இடுகாட்டில் பார்த்தீங்கல்ல, கதறி எழுதுனதெல்லாம் நம்மளால் சகிச்சிக்கவே முடியல. அந்த அளவுக்கு வந்து வேதனைப்பட்டார். அதுக்கப்புறம் இருந்த இந்த 1.25 வருஷம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அதுக்கு மேலே அவருக்கு வாழ பிடிக்கல. கண்டிப்பாக சார், சாப்பிட பிடிக்கல, மருந்து மாத்திரைகள் எதுவுமே எடுத்துக்க பிடிக்கல. அது மாதிரி ஒரு சங்கடமான ஒரு காலகட்டம், ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டமாக 1.25 வருஷம் கடந்தார். வயோதிகம், உடலில் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது, மனைவி கூட இல்லை, மகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மலேசியாவில் இருக்காங்க. இப்படி ஒரு சூழல் தான் இறந்து போயிட்டார். ஸோ இதுக்கப்புறம் நடந்தது என்ன அப்படின்னா, இந்த இந்த ஒரு ஒரு மனோஜ் இறந்ததுக்கப்புறம் ஒரு 4-5 மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஜனனி அவங்க மகள் வந்து கூட கூட்டு போய் வச்சுருந்தாங்க பாரதி ராஜாவை. ஸோ அங்கே வந்து கூட இருக்கும்போது பார்த்திங்கன்னா மகள் வந்து பாரதி ராஜா சட்ட பேசி பல சொத்துக்களை வந்து அவங்க பேரில் எழுதிக்கிட்டாங்க. மலேசியாவில் வச்சு எழுத முடியாது, பேசி சமாதானப்படுத்தி சென்னை கூட்டு வந்து ரிஜிஸ்ட்ரே பண்ணிக்கிட்டாங்க. பாரதி ராஜா சார் பேரில் இருந்த பல சொத்துக்கள் ஜனனி பேரில் வந்து மனோஜனுடைய மரணத்துக்கு அப்புறம் மாற்றப்பட்டது பல சொத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சில சொத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா விற்கப்பட்டது அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. விற்றுட்டாங்க, பங்கு யாரும் கேட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி வித்துட்டாதான் ஒரு தகவல் இருக்குது. ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நந்தனான் இருக்காங்க இல்லையா, மனோஜோட ஒய்ஃபு, அவங்களுக்கு சொத்து கொடுத்தாங்களா கொடுக்கலையா அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஒரு 15-20 கோடி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவருக்கு இருக்கிற சொத்து எவ்வளோன்னா தோராயமாக ஒரு 1000 கோடி இருக்குங்கிறாங்க. அது நமக்கு சரியாக தெரியாது, ஆனால் அந்தளவுக்கு இருக்குங்கிறாங்க. அது உண்மைதான். ஏன்னா கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சொத்தெல்லாம் பயங்கரமாக 100 மடங்கு வந்து விலைவாசி ஏறி போச்சு. ஸோ அது இதுதான் இந்த சூழலில் அவங்க வந்து இந்த மரணத்துக்கு வந்தாங்க. யார் நந்தனாவும் மனோஜுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்க யார்? அந்த குழந்தைங்க வந்து பாரதி ராஜா சாரோட பேத்தி, பாரதி ராஜா சாரோட ரத்தம், மனோஜோட ரத்தம். ஸோ இதான தாத்தா இறப்புக்கு வந்து அவங்க 2 பேர் வந்திருக்காங்க. அந்த நீலாங்கரை வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சரியான மரியாதை கொடுக்கப்படல. அவங்கள வந்து ஒரு குடும்ப உறுப்பினராக ஏற்றுக்க மறுத்திருக்காங்க. அவங்க குடும்ப உறுப்பினர் தானே, மகனுடைய மனைவியும் பேரம்பேத்திக்கு தானே, 2 பேத்திக்கு தான் 2 பேரும். அவங்க எப்படி குடும்ப உறுப்பினர்கள் இல்லாம போவாங்க? அவங்கள ஏதோ அந்நியப்படுத்தியே வச்சிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிருந்து தேனிக்கு போகும்போதே இவங்களை வெட்டி விட்டு போயிடணும்னு பார்த்துருக்காங்க. ஆனா அவங்க தனியா கார்ல போய் தேனிக்கு போயிருக்காங்க. எப்படிங்க போகாம இருப்பாங்க? மருமக 2 பேத்திங்க யாருங்க? அவர் தாத்தா தானுங்க. அப்போ போகாமல் இருப்பாங்களா தாத்தாவோட இறப்புக்கு? ஊரே வந்து கொண்டாடக்கூடிய ஒரு இயக்குனராக அவர் இருக்கார் பாரதி ராஜா சார். தமிழ்நாடே வந்து பாரதி ராஜா சார் இறப்புக்கு வந்து அஞ்சலி செலுத்துறாங்க, கண்ணீர் விடுறாங்க. அப்படிங்கும்போது பேத்திங்க போகாமல் இருப்பாங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளுமுள்ளே நடக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ்லாம் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலே அதெல்லாம் வீடியோவாக போட்டிருந்தாங்க. அந்த நந்தனாங்கிறவங்க உட்காந்துருக்காங்க அந்த இறுதி மரியாதை நடக்கிற இடத்துல. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜனனிங்கிற போய் அவங்கள எழுப்பி விடுறாங்க. ஏதோ கையை முறிச்சதெல்லாம் சொல்கிறாங்க, தள்ளி விட்டதான் சொல்கிறாங்க. ஆனால் ஏதோ தள்ளு முள்ளு நடக்குதுங்கிறது மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது அந்த வீடியோ வந்து பார்த்து. ஆடியோ இல்லை. ராதிகா உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜனனி கிட்ட போய் இப்படி கன்னத்தில், அதாவது தாடையில் கையை வச்சு கொஞ்சி கையெடுத்து கும்பிட்டு, இது வேண்டாம்மா, இந்த இடத்துல இது கூடாது, ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க, சமாதானப்படுத்துறாங்க. பார்த்தீங்களா? அது ராதிகா தான் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. சீமான் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து தலையிட்டு சமாதானப்படுத்தியிருக்காரு. இங்கே வேண்டான்னு சொல்லியிருக்காரு. அதாவது அவர் ஒரு பெரிய மனிதருங்க. அவர் பாரதி ராஜா சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினிமாவில் வந்து ஒரு லெஜெண்டரி டைரக்டர். அவர் வந்து இந்த தமிழ் சினிமாவில் வந்து இந்த ட்ரெண்டையே மாற்றின ஒரு ட்ரெண்ட் செட்டர் பாரதி ராஜா வந்து. அதுக்கு முன்னாடி ஸ்ரீதர் ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்தார். அதுக்கப்புறம் பாரதி ராஜா வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இயக்குனருக்கு அவர் வந்து கொடுக்கப்படுற இறுதி மரியாதையில் இதெல்லாம் செஞ்சுருக்கலாமா? அவங்க குடும்பத்தாருக்கே இது யோசிக்கணும்ல. எவ்வளோ பெரிய இயக்குனருங்க. இந்த தமிழ்நாடு மட்டும் கொண்டாடலைங்க அவரை, இந்த உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் எல்லாருக்குமே வந்து நம்ம தமிழ் முகத்தை கொண்டு சேர்த்தவருங்க அவர். இந்த மண்ணை பற்றி பேசினவர், இந்த மக்களை பற்றி பேசினவர், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த தமிழ் மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிற வாழ்வியலை பற்றி பேசினவர். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் தானே பாரதி ராஜா சார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவருடைய இறுதி மரியாதை அவங்க குடும்பத்தார் அதுக்கான ஒரு நாகரிகம் காக்கணுமா வேணாமா? அங்கே ஒரு கண்ணியம் காத்திருக்கணுமா வேணாமா? இந்த தள்ளுமுள்ளு தேவையா? கொஞ்சம் பொறுமையா இருக்கக்கூடாதா? குடும்பத்தில் பிரச்சனை இருக்குங்க, எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்கும். ஆனால் இதை பொது வெளியில் வந்து ஒரு இறுதி மரியாதை நடக்கிற இடத்துல பண்ணி இன்னைக்கு வந்து காட்சி பொருளாக்கி எல்லாருமே வந்து பேசுகிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் நீலாங்கரை வீட்டில் வந்து அவங்க மனைவி, அவங்க 2 பேரும் பிரிஞ்சு தான் இருக்காங்க சில வருடங்களா. அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் குடும்ப கதை. அது எல்லார் வீட்லேயும் தான் இருக்குது. யார் வீட்டில் புருஷ பொண்டாட்டி சண்டை இல்லை, அதெல்லாம் எல்லார் வீட்லேயும் தான் இருக்குது. அவங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சொந்த அக்கா பொண்ணு, அவங்க பாரதி ராஜாவுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, சந்திரலீலா பாரதி ராஜா அவர்கள், அவங்க சொந்த அக்கா பொண்ணு பாரதி
பாரதி ராஜாவோட சொந்த அக்கா பொண்ணு. ஸோ அப்படி இருக்கும்போது உறவு இல்லாமல் இருக்குமா? அவங்களுக்கு அந்த அன்பு இல்லாமல் இருக்குமா? ஏதோ கோவம் புருஷன் முண்டாட்டிக்குள்ள வர்றாங்க, கணவர் இறந்துட்டாருன்னா அந்த உயிரற்ற உடலை பார்க்கறதுக்கு கடைசியாக பதறிக்கிட்டு ஒப்பாரி வச்சுட்டு வராங்க. இப்போ இவர் வேற கத்திட்டார், எங்கெல்லாம் எங்கே போனீங்க, நீங்கெல்லாம் தனியாக தவிக்க விட்டு போயிட்டீங்களா, ஓடி போயிட்டீங்களா, அனாதையை சாவு விட்டீங்களா அப்படின்னு இவர் கத்தி, அவருடைய கத்துறதுல நியாயம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது அப்படி அங்க அவர் நல்ல இளையராஜா, கங்கை அமரன், ஆர்டி பாஸ்கர், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரைட்டர் ஆர் செல்வராஜ், மலேசியா வாசுதேவன், எஸ்பி பாலசுப்ரமணியம், இவங்கெல்லாம் ஒரு காலத்துல ஒன்னா இருந்த ஒரு நண்பர்கள் தான். கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேல இருந்த அழுத்தமான நட்பு, ஆழமான நட்பு, சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் பகிர்ந்துட்டவங்க தான். அது ஒரு ஆதங்கத்துல தான் வந்து கங்கை அமரன் வந்து அன்னைக்கு கத்திட்டாரு, அது ஓகே. ஆனா அன்னைக்கு பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊடகங்களும் அங்க இருக்காங்க, எல்லா ஊடகங்களும் இது வந்துருச்சா? இப்ப பாரதி ராஜா சாருக்கும் அவர் மனைவிக்கும் பிரச்சனைங்கிறது சினிமாவில் இருக்கிற எங்களை மாதிரி ஆட்களுக்கு தெரியும். இது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரையும் பேச்சு பொருளா மாத்தி விட்டாரு கங்கை அமரன். வந்து தப்பா சரியாங்கிறது ஒரு பக்கம் விட்டுருங்க, அந்த மனைவியோடைய மனநிலை யோசிச்சு பாருங்க. அவங்க வந்து 50 வருஷமா குடும்பம் நடத்தினவங்க, அவங்களுக்கு இது ஒரு அந்த இடத்துல ஒரு அவமானமா இருக்குமா இல்லையா? சந்திரலீலா பாரதி ராஜா அவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்குமா இல்லையா? என்ன இப்படி கத்திட்டாரு, நம்மளை எல்லாம் கேவலப்படுத்திட்டாருன்ற மாதிரி என்ன அவங்களுக்கு இருக்கும்ல. ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இறப்புல வந்து இவ்வளோ கொலைப்படி பண்ணியிருக்கே வேணாம், கங்கை அமரனும் கத்திருக்க வேணாம், அந்த பொண்ணும் அங்கே சண்டை போட்டுருக்க வேணாம். இதெல்லாம் நடந்து இன்னைக்கு வந்து பாரதி ராஜா சாருடைய இழப்பில் சொத்தை கொடுக்கலையாமே, அதாமே இதாமே எது வேணா இருக்கட்டுங்க, அது உங்கள் குடும்ப பிரச்சனை. குடும்பத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வரப்போகிறது இல்லை. இப்போ பாருங்கள், இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க. ஆனால் நடக்கிற உண்மைகள் என்னென்னா, அந்த நந்தனாங்கிறவங்களுக்கு ஒரு 15 20 கோடி சொத்து மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, 1000 கோடி சொத்து இருக்குன்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நியாயம் இல்லையா? நியாயம் இல்லை, அது தப்பு தானே. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கேயோ கேரளாவிலேருந்து வந்த பொண்ணு, அது எப்படிங்க சொல்ல முடியும்? அவங்க கேரளாவிலேருந்து வந்த பொண்ணு யாரை கல்யாணம் பண்ணியிருக்கா? தமிழ்நாட்டு மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த தமிழ்நாட்டு மருமகள்னா அந்த தமிழ்நாட்டு மருமகள் தானே அவங்க. இனிமேல் என்ன சொல்லுவாங்க எப்போவுமே, எப்போ பொண்ணை கட்டி கொடுக்கும்போது, இனிமேல் உன் மாப்பிள்ளை கட்டி கொடுத்தாச்சு, இனிமேல் உனக்கு அதுதாம்மா வீடு, தாய் வீடு, புகுந்த வீடு எல்லாமே அதுதாம்மா, நம்ம எங்களை மறந்துடு, அங்கே தான் உன் வாழ்க்கைன்னு சொல்லி தானே ஒரு பொண்ணுக்கு அம்மா அப்பா அட்வைஸ் பண்ணி அனுப்புவாங்க. அப்போ தமிழ்நாட்டு மாப்பிள்ளையை கட்டின அந்த பொண்ணு கேரளா பொண்ணாக இருந்தானே, மலையாளியாக இருந்தானே, யாராக இருந்தாங்க, நம்ம பையனை கட்டின பொண்ணு தானே. அப்போ அந்த பொண்ணுக்குள்ள சொத்துக்கள் மரியாதையெல்லாம் கொடுக்கணும்ல. 3வது நாள் வந்து பால் ஊற்றுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இதுக்கு அவங்க வரவே இல்லை. இதெல்லாம் ரொம்ப அநியாயம் இல்லை. பேத்தி தானே பாவம். தாத்தாங்க மனோஜ் யாருங்க? பாரதி ராஜாவோட மகன். அப்போ அந்த 2 பொண்ணுங்க யாரு? பாரதி ராஜாவுடைய பேத்திகள். தாத்தாவுடைய இறுதி காரியங்கள்ல முழுமையா அவங்களை கலந்து கூடாம தடுத்ததுங்கிறது சரியா இருக்குமா? சொத்து கொடுக்கறது கூட விடுங்க, இது சரியா இருக்குமா? அந்த பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய சொத்துக்களை கொடுக்கணும்ல. அவங்க மலையாளியா, ஹிந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமா, அவங்க வந்து எந்த மதமா இருந்தாலும், எந்த ஜாதியா இருந்தாலும், எந்த மொழியா இருந்தாலும் என்ன, அவங்க இந்த அந்த மனோஜனுடைய மனைவி, பாரதி ராஜாவுடைய மருமகள், 2 குழந்தைங்க, பேத்திகள் அப்படின்னும் போது அந்த உரிய மரியாதை கொடுத்துருக்கணும். அந்த குடும்ப உறுப்பினருங்க, அந்த குடும்பத்து ரத்தங்க அந்த 2 பசங்க. அப்படி இருக்கும்போது அங்க போகாம எங்க போவாங்கன்னு கேட்கிறேன் நான். அவங்கள நீங்க எப்படி தள்ளி விடுவீங்க? இது எந்த விதத்தில் நியாயமா இருக்கும்? ரொம்ப ரொம்ப தப்பு. இது வந்து முழுக்க வந்து தவறு. இது எப்படின்னா, நம்மெல்லாம் இதை பேசுறதுக்கு தகுதி இருக்கா, தகுதி இல்லையா? நீங்க யார் பேசுறதுக்கு? கேட்கலாம். ஆனால் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் பாரதி ராஜா சார் மேலே மரியாதை இருக்குது, அவர் மேலே, அவருடைய படைப்புகள் மேலே மரியாதை இருக்குது. அப்படி வாழ்ந்து அவ்வளோ அற்புதமான படைப்புகளை, கிட்டத்தட்ட காலத்தாலும் அடிக்க முடியாத படைப்புகளை கொடுத்த அந்த மகா மேதை அவர். நான் அப்படி தான் பார்க்குறேன். நல்ல மனிதர் அப்படிங்கிறது ஒரு பக்கம், நல்ல ஒரு படைப்பாளி, நல்ல கலைஞன். அந்த கலைஞன் இந்த தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய முகவரியை கொடுத்த, தமிழர்களுக்கே ஒரு முகவரியை கொடுத்த ஒரு கலைஞன் போது, அவர் வீட்டில் அப்படி நடக்கிற சில விஷயங்கள் நம்ம மனசுக்கு வருத்தமாக இருக்குது. இது சரி செஞ்சிருவாங்கன்னு நம்ம நம்புறோம். நிச்சயமா சரி செய்யணும். அதாவது என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, நந்தனா அப்படிங்கிற அவங்களுக்கும் பாரதி ராஜா சாருடைய 2 பேத்திகளுக்கும் உரிய மரியாதையும் உரிய சொத்தும் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம். நிறைய விஷயங்கள் பேசுவோம் சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.